திருப்புகழ் 115. இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்து அழுது கேவி கிடந்து மடிமீதில் தவழ்ந்து அடிகள் தத்தா தனத்ததன இட்டே தெருத்தலையில் ஓடித் திரிந்து நவகோடி பிரபந்த கலை இச்சீர் பயிற்ற வயது 8ஓடும் 8 வரவால குணங்கள் பயில்கோல பெரும்பெயர்கள் உடன் உறவாகி இக்கு ஆர் சரத்து மதனுக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்த அணைமீதில் துயின்று சுகமிட்டு ஆதரத்து உருகி வட்டார் முலைக்குள் இடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணி அது மூடி சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க நமன் ஓடி தொடர்ந்து கயிறு ஆடி கொழும் பொழுது பெற்றோர்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஊருக்கு அடங்கல் இலர் காலர்க்கு அடங்க உயிர் தக்காது இவர்க்கும் அயன் இட்டான் விதிப்படியின் ஓலை பழம்படியினால் இற்று இறந்தது என எடும் என ஓடி சட்டா நவப்பறைகள் கொட்டா வரிச்சுடலை ஏகி ஜடம் பெரிது வேகப்புடம் சமய இட்டே அனற்குள் எரிப்பட்டார் என தழுவி நீரில் படிந்து விடு பாசத்து அகன்று உனது சற்போதக பதுமம் ஊற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் தித்தா திரித்தி குட தத்தா தன தகுத தாதத்தனந்ததன தானத்தனந்ததன செச்சே செகுகு தித்தா திமித்ததிகு தாதத்த செந்திகுத தீதத்த செந்தரிக தித்தா கிடக்கணக டக்க குகு குகுகு தோத கணங்கணக கூகு கிணங்கினென ஒரு மயில் ஏறி திண்தே ரதத்து அசுரர் பட்டே விழ பொருது வேலை துளைந்து வரை ஏழை பிளந்து வருச்சித்தா பரத்து அமரர் கத்தா புறத்தி முலை மீதில் புணர்ந்து சுகலீலை கதம்ப மணி சுத்தா உமைக்கும் ஒரு முத்தாய் முளைத்த குருநாத குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பா மத்தா மதக்களிரு பின் தான் உதித்த குகனே ஏதத்து இலங்கையினில் ஆதிக்கம் உண்டது ஒரு முட்டாள் அரக்கர் தலை இற்றே விழ கணைகளே தொட்ட கொண்டல் உருவாகி சுமந்து அதிகம் மட்டார் மலர் கமல முற்றா சனத்திருவை மார்பில் புணர்ந்த ரகுராமர்க்கும் அன்புடைய மருமகனாகி மற்றா மதுக்கருணை உற்றே மறைக்கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் ஜோதித்து அலங்கல் அணி அத்தா பரத்தை அறிவித்து ஆவி சுற்றும் ஒளியாகி பிரபந்தம் அணி வேல் தொட்ட அமைந்த புயவர்க்கா பரத்தை அறிவித்து ஆவி சுற்றும் ஒளியாகி பிரபந்தம் அணிவேல் தொட்டு அமைந்த புயவர்க்கா மறுப்புழுகு முட்டா திருப்பழனி வாழ்வுக்கு உகந்து அடியர் ஆவிக்குள் நின்று உலவி வரு பெருமாளே தமிழ் கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் ஒரு மயிலேறி வரவேணும் தித்தா திரித்தகுட தத்தா தனத்தகுத தாதத்தனந்ததன தானத்தனந்ததன செச்சே செகுகு தித்தா திமித்ததிகு என்று தாள வரிசைகளுடன் வாத்தியங்கள் முழங்க நிகரற்ற மயில் ஊர்தியின் மீது ஏறி திண்ணிய தேரில் ஏறி வந்த அசுரர் மடிந்திடுமாறு போரிட்டு 7 கடல்களை தொலைத்தும் 7 மலைகளையும் பிளந்தும் விரைவுடன் வருகின்ற வல்லவனே வானுலகில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவனே புறவர் குலத்தவளான வள்ளியின் மார்பை அணைந்து இன்பத் திருவிளையாடலை செய்து நறுமணப் பொருள்களை அணிந்து கொள்ளும் தூயவனே உமையம்மையாருக்கு பெறுவதற்கரிய முத்தாய் தோன்றி அருளிய குருநாதனே குழந்தை போல் ஓடி கடப்ப மலர் மாலையை சூடிய அழகிய மார்பை உடையோனே மும்மதங்களை உடைய யானை முகம் கொண்ட விநாயகப் பெருமானுக்கு தம்பியாக தோன்றிய குகனே குற்றம் பொருந்திய இலங்கையில் தலைமை உடைய ஒப்பற்ற முட்டாள்களான ராவணன் முதலான அரக்கர்களின் தலை அறுத்து கீழே விழுமாறு அம்புகளை எய்தவரும் மேகம்போல் கரிய நிறம் கொண்டவரும்
மிக்க மனம் கொண்ட தாமரை மலரை பொருந்திய ஆசனமாக கொண்ட இலக்குமியை மார்பில் கொண்டு உள்ளவருமான ரகுராமனுக்கு மருகனே, குறையாததும் இனியதுமான திருவருள் செய்து வேத ஆகமங்களை உலகமுய்யும்படி அருளியும் மதுரையில் ருத்ர ஜென்மனாய் அவதாரம் செய்து இறையனார் அருளிய அகப்பொருள் நூலுக்கு செய்யப்பட்ட உரைகளுள் சிறந்தது எது என்று ஆராய்ந்தும் தெரிவித்தவனே, பாமாலைகளை அணிந்திருக்கும் இறையவனே, பரம்பொருளை இன்னது என உலகத்தவர்க்கு தெரிவித்து அடியவரின் உயிரை சுற்றி இருக்கின்ற பேரொளியாகி துதி நூல்களை அணிந்திருக்கின்ற வேற்படையை ஏந்தி விளங்கும் வரிசையான தோள்களை உடையவனே, குறைவில்லாத புனுகு மனமுடைய தெய்வத்தன்மை கொண்ட பழனியில் வாழ்வதற்கு விரும்பி அடியாரின் உயிர்க்குள் உயிராய் நின்று உலவி வரும் பெருமை உடையவனே, மனமாயையில் மூழ்கி நொந்து பின் இறுதியில் உண்மையை புலப்படுத்தும் அறிவு கெட்டு ஜடம்போன்று கிடக்கும்போது யமன் விரைந்து வந்து தொடர்ந்து தன் பாசக்கயிற்றால் கட்டி என்னை கொண்டு போகும்பொழுது பெற்றோர்கள் என் உடலை சூழ்ந்து கொண்டு அழவும் சுற்றத்தவர் மிகவும் புலம்பவும் அங்கு வந்தவருள் சிலர், இவர் ஊருக்கு அடங்காதவர், இப்போது யமனுக்கு அடங்கி உயிர் போகின்றதே, இவர் இவ்வாறு அழியும்படி நான் முதல் விதித்துள்ளான், யமன் ஓலை வர இருந்து விட்டார் என வழக்கம்போல் பலர் கூறவும், சிலர் நேரமாகிவிட்டது பிணத்தை எடுப்பீராக என்று கூறவும், பக்கத்தில் நின்றவர் விரைந்து போய் பெரிய பறைகள் ஒலிக்கச் செய்யவும், நீண்ட சுடுகாட்டிற்கு சென்று பெரிய உடலானது முழுதும் நன்கு எரிவதற்காக வரட்டி முதலியவற்றை இட்டு தீயை மூட்டி எரியும்படி செய்து பின் தீக்குள் எரிந்து போனார் என்று ஒருவரை ஒருவர் கட்டி அழுது நீரில் மூழ்கியவுடன் என் மீது உள்ள பாசம் நீங்கியது என்று எண்ணுவர். இத்தகைய மக்களிடத்து உள்ள பாசமானது நீங்கி நின் திருவடிகளான தாமரை மலர்களை அடைந்து தமிழ் பாக்களை உன் திருப்புகழ் பாக்களை பாடி பணிந்து உருகும் அன்பினை இன்று எனக்கு அளிக்க நீ வந்து அருள் வேண்டும். முருகா.